ஹாய் வணக்கம் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜேமனில் கேவலார் இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கேவலார்ன்ற சொன்னால எல்லாருக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாட்டிலேருந்து ஆக்கள் வருது. அதாவது நெதர்லாந்துலேருந்து, சுவிஸ்லேருந்து, பரிசுலேருந்து, அதே மாதிரி வேறு வேறு வெளிநாடு டென்மார்க் எல்லா நாட்டிலேருந்து வர்றது ஜெர்மனுக்கு வந்து தமிழாக்கள் சந்தித்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேவலார் சொன்னால் ஒரு சேர்ச். அந்த சேர்ச்சில் வந்து எல்லாருமே தமிழாக்கள் சந்தித்து ஒரு திருவிழா இருக்குது. தமிழாக்கள திருவிழா. அவர் தமிழாக்கள திருவிழா தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியுமா, அது தெரியுது, மேலே தெரியுது, சின்ன தெரியுது, அதான் சேர்ச். இப்போ அங்கே போகிறோம், வாங்க போய் பார்ப்போம் எப்படி என்ன வேணும்னு சொல்லி. இதில் மேலே வந்து இந்த கொடி கொழிவு இருக்குது. உலக நாட்டு, அதாவது உலகத்தில் இருக்கிற சில எல்லா நாட்டின் கொடிகளும் கொழி கிடக்குது. போகிற வழியிலேயே முன்னுக்கு கொழி விட்டு இருக்குது. அதாவது எல்லா நாடுமுன்னா சகல நாடு, உலக நாடுன்ற கொடி முழுக்க கொழி விட்டு இருக்கு முன்னுக்கு. இந்த சேர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பக்கத்தாலேயுமே போகலாம். 4 பக்கமும் வாசல் இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறது சைட் பக்கத்தில் போய்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த சேர்ச்சில் வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் வந்துட்டு இருக்கிறேன் சேர்ச்சுக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் எனக்கு வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா நாட்டிலேருந்துமே தமிழாக்கள் நிறைய பேர் பெருவினோம். என்ன இந்த சேர்ச் வந்து ஒரு தமிழருக்குரிய அந்த ஒரு நாள் என்றபடியாக எல்லாருமே சேர்ந்து ஒரு இதாக செய்கிறதா. அப்போ அவைக்கும் வெள்ளக்காரருக்கும் இதில் ஒரு சந்தோஷம். நாங்கள் இப்படிலாம் சேர்ந்து வந்து ஒற்றுமையாக ரெண்டு செய்கிறோம்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உள்பக்கம். Eine große gegeben. இது வந்து இந்த மெழுகுரி வாங்குறது இங்கே கூடுதலாக வந்து எல்லாருமே முதல்ல நேர்த்தி வைக்கிறது. நான் இந்த இன்னளவு மெழுகுரி கொளுத்துறேன், அதே மாதிரி புள்ளிகளுக்கு நேர்ந்து வந்து புள்ளியல் அளவு மெழுகுரி கொளுத்துறேன்னு சொல்லி நேருவினோம். அதே மாதிரி அவையில் நேர்ந்து வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவு வாங்கி இந்த கோயிலில் கொளுத்தினோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கிறோம், பெரிய மெழுகுரி வாங்கியிருக்கிறோம். வாங்கி கொளுத்து தங்கள் நேர்த்தி வச்சு வாங்கி கொளுத்தினோம்.
இதுதான் அந்த சர்ச்சின் முன்பக்கம், இந்த பெரிய கோபுரத்தின் முன்பக்கம். இதுதான் அந்த சர்ச்சு உள்ளுக்கு போகிறதுக்கு. இது ஃபுல்லாகவே சினமாக தான் இருக்குது. அதோட இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்கெல்லாம் நிறைய ஆக்கள் வெறுவினம் வந்தோன்றிருக்கேன். இதில் லைனில் நிற்கணும். இப்போ உள்ளுக்க போகக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தலை போயிடாது, நிறைய சினம் பெறும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் மெழுகுதிரி வளர்த்துறதுக்காண்டி லைனில் நிற்கணும். இப்போ இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகும். இப்போ தான் 11 மணி சுச்சம். நேரம் செல்ல சரியான சினமாக இருக்கும். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி வேறு இடங்கள்லேருந்து வந்தாக்கெல்லாம் நிறைய பேர் கூட. இந்த சர்ச்சின் சைட் பக்கமே மெழுகுதிரி கொளுத்தக்கூடிய மாதிரி வசதி செய்து வச்சிருக்கணும். இதில் இருக்க அந்த பெரிய சர்ச்சுக்குள்ளே இப்போதைக்கு போகாதபடியாக நாங்கள் இதுலேயும் ஒரு சின்ன சர்ச் இருக்குதுக்குள்ளே, அதுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மைக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே சரியான அமைதியாக இருக்குது, ஒருத்தர் சத்தம் இல்லை. உண்மைக்கு வேற சந்தோஷமாகவும் இருக்குது, நல்ல அமைதியாகவும் இருக்குது இடம். இந்த சர்ச் முன்பக்கம் ஒரு பூக்கண்டு வச்சு கிடக்குது. இது என்ன பூக்கண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஊரில் எல்லாம் 10 ஏழுக்கு அணிக்கிற மரம், இது நாகுண்ணி மரம்னு சொல்கிறது. நல்லா வாசமான பூ பூக்கும். அது இந்த 10 ஏக்கர் முளைக்கிறத இங்கே எப்படி வச்சுக்காண்டு பாருங்கள்.
சிவம் ஆக்களை காணலேன்ட்டு பார்த்தா ஆக்கள் எல்லாருமே இதுக்குள்ளே நிற்கணும். பாருங்கள் புல் சனம் முழுக்க, அதாவது புல் சனம் மட்டும் இந்த ஹலை ஃபுல்லாகவே ஆக்கலாம். இதுக்குள்ளான் மாதாக்கு வச்சு பூசை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அதனால் இந்த மாதாக்கு பூசை நடந்துகிட்டு இருக்கிறதால எல்லாமே ஃபுல்லாக இதுக்குள்ளான் நிற்கிற ஆக்கள். இதில் வாசலில் இல்லாதீங்க, கடைசியாக இங்கே உள்ளுக்கு வாங்க, டெல்லிக்காரங்க உள்ளுக்கு வாங்க. இப்போ நீங்கள் போங்க, தேனி கோயில் நீங்கள் ஒரு கோயிலா சொன்னீங்க, உங்களுடைய பேர் நீங்கள் வந்து நாங்கள்
இப்போ எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நாங்கள் நீ கடைக்குள்ளே போய் கடையை சுற்றி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கடை போடுறதுக்கு புரிம்பாகவே இடம் கொடுத்துருக்கணும். இந்த சர்ச்சுக்கு பின்னாலேயே பெரிய இடம் இருக்குது. அதெல்லாம் கடையில் போடுறது, அதாவது எல்லா சகல விதமான கடையும் இங்கே இருக்குது. அண்ணா என்ன மாதிரி ரிசர்வ் போகுது மூடி போச்சு. அதான் முதலாளி இந்த கடைக்கு. இப்போ எல்லா ஆக்களும் சனம் சேர்ச்சுக்குள்ளே நிற்கிறபடியாக இந்த கடைக்கு போகக்கூடிய மாதிரி இடம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல் ஆகிடும். ஃபுல்லாக நடக்கலாமே இருக்கும், அப்படி சனமாக இருக்கும். அண்ணா கொத்தரட்டி அடிக்கலையோ?
இங்கே முக்கியமான வேலை பார்த்துருக்கு. எப்படி சும்மா இருக்குங்களா? நான் நல்ல சும்மா இருக்கு. ஒன்றை கோயிலை சுற்றி பார்க்க வந்தாச்சு. ஓகேயா, சரி, அடுத்த இதில் சந்திப்போம். அவள் வந்து எனக்கு தெரிஞ்சாக்கா தான் நம்ம வச்சு நான் அந்த வீடியோ எடுத்து போட்டு நம்ம அவள் வந்து இந்த சென்ட் கடை வச்சுருக்கிறா. நல்ல ஒரு அக்கா. இந்த கடை வந்து என் நண்பன் கடை தான். இதில் நிற்கிற முழு பேருமே தெரிஞ்ச நண்பர்கள்லாம் என்ன சேர்ந்து விளையாடுறார்கள். இந்த இனிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு இனிப்பு உண்டு. நல்ல டேஸ்டான இனிப்பு. சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம இதை பிடிச்சி கொண்டு இப்போ രണ്ട് എന്നും രണ്ട് വാങ്ങുന്നതോ ഇതുകൊണ്ട് തന്നെ ഉണ്ട് വാങ്ങുന്നത് രണ്ട് വാങ്ങും
பாருங்க எவ்வளோ சனம்னு சொல்லி மோல் பாக்கிய கொஞ்சம் சனம் குறைவாக இருந்தது இப்போ சரியான சனம். அதோட சாப்பாட்டுக்கு தான் சரியான சனமாக இருக்குது. ஏன்னா சேர்ச்சில் இது சாப்பாடு தான் செல்ல வாங்கணும். ஹிந்து கோயிலேருந்து சாப்பாடு கொடுக்கணும். இங்கே சாப்பாடு கொஞ்சம் பிரச்சனை, அதனால் எல்லாமே சாப்பாடு தான். பாருங்க சுற்றி பார்த்தாலும் சாப்பாடு தான். நம்ம நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பாருங்க? எந்த நாட்டிலேருந்து பாருங்க? ஹாலண்ட்லேருந்து வந்திருக்காங்களே பாருங்க. நிறைய பேர் ஹாலண்டில் வந்திருக்காங்க. இதுலேயே வர எங்களுக்கு தெரிஞ்சபடியும் தான் எங்களுக்கு வெளியே விளையாடுறபடியா. இவர் வந்து தமிழ் ஒன்றிய விளையாட்டு கழகமா? எனக்கு தெரியாது. நான் கிளப்ல எங்கே கேட்டாலும் விளையாடும். இது நான் ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து வந்துறான். கேவலார் கவிஞப்பட்டு மேலாக இருக்குது. 12ஆம் மீட்டர் நிற்கிறேன். பாருங்க சனம் வந்துட்டும் இருக்குது, போய்கொண்டும் இருக்குது. சத்தம் ஐயோ இல்லையான்னு கழிஞ்ச மாதிரி சத்தம் கேட்குது. இதுதான் அந்த சர்ச். இப்படி தான் சர்ச் இருக்குது. சைடெல்லாம் ஃபுல்லாக கடை தான். 2 காட்டுக்கு பெண் இப்போ மேலே 2 காட்டு அப்படியே கொண்டு இப்போ சனம் குறைஞ்சிருக்குமென்னு சொல்லி உள்ளுக்க போகும்போது ட்ரைவ் பண்ணான். உள்ளுக்க போயில்லாமல் இருக்குது. என்ன சொன்னால் சனம் இன்னும் குறையே இல்லை, ஃபுல்லாக தான் இருக்குது. நான் இன்னொரு வழியை சுற்றி பார்த்துட்டு வழியால் வந்து பார்ப்போம் இன்னொருக்கா வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு சொல்லி. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மாதாவுக்கு பாட்டு பாடிக்கொண்டிருக்கலாம். இது முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா சொன்னால் மாதாவை கொண்டு கோயிலை சுற்றினோம்.
இதில் வந்து நானும் மெழுகுதிரி வாங்கி கொளுத்துறேன். இதுக்குள்ளே போய்க்க முன்னுக்கு வாசலில் போய்க்க மெழுகுதிரி கொளுத்தோன்னு நான் இப்போ இன்னொருக்கா வந்து நான் போகலாம்னு சொல்லி உள்ளுக்க போயிடலாம் போச்சுட்டு நான் இன்னொருக்கா ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு அடிச்சோன்னா ஃபுல்லாகவே சிரமமாக தான் இருக்கும். உள்ளுக்க போய் வீடியோ எடுக்கிற அளவுக்கு இல்லை, எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் உள்ளுக்க போனால் என்ன அவ்வளோக்கு ஃபுல்லாக இருக்குது. நான் இன்னொருக்கா சுற்றி வழியாக சுற்றி போட்டு உங்களுக்கு வழி எடுத்து காட்டுறேன் மாதிரி உள்ளுக்கு. இதுக்கு வந்து எல்லாம் பூசையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதாவை எல்லாருமே தொட்டு கும்பிட்டு கொண்டு போயினோம். இதுதான் உள்பக்கம், அந்த பெரிய கோபுரத்தின் உள்பக்கம். இப்போ பாருங்கள் சனம் எல்லாம் குறைஞ்சிட்டுது. இதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்காரராக இருக்கிறோம், உள்ளுக்கு இருந்து கும்பிட்டு கொண்டு இருக்கணும். இந்த உள்ளுக்க பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு இந்த சர்ச், இன்னும் அழகாக இருக்குன்னு உள்ளுக்க பார்க்கவே ஆசையாக இருக்குது. அப்படி இருக்குது, சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு உண்மையாக. இப்போ நாங்கள் இந்த கேபிள் அதெல்லாம் முடித்து வீட்டை போய்கொண்டிருக்கிறோம். திரும்பி அதே ரோட்டில் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இது அந்த கேபிளா. ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.